வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 2 நாட்களாக அவசர வேலையாக வெளியூர் சென்றதால் அரசியல் ஆடுகளத்தை வெளியிட முடியவில்லை. தடங்களுக்கு வருந்துகிறோம். முதல் செய்தி, கார்த்திகை தீபம் சம்பந்தமாக மதுரை கிளை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எத்தனை தடவை அடி கொடுக்கறது? எதால் அடித்தாலும் சொல்ல வருகிறதில்லை இவங்களுக்கு, திமுக ஆளுக்கு. இவ்வளவு கேவலப்படணுமா நீங்கள் ஒரு அரசாங்கத்தை வச்சுட்டு? அவங்க சொல்கிறாங்க மதுரை உயர் நீதிமன்றம் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் அரசாங்கம் தான், ஸ்டாலின் அரசாங்கம் தாங்கிறாங்க. அசிங்கமாக இல்லையா? ராஜினாமா பண்ணிட்டு போங்கய்யா, ராஜினாமா பண்ணிட்டு போங்க. ஒரு கோயில் பிரச்சனையை இப்படியா ஆக்குவீங்க? வெக்கமாக இல்லை? இப்படியா தீபம் ஏற்றணுன்னா அது கோயில் இடம். உயர் நீதிமன்றம் சொல்கிறாங்க கோயில் இடம், அது கோயிலுக்கு சொந்தமானது. அதில் தீபம் ஏற்றுறதுல என்ன தப்புங்கிறாங்க? கோயிலுக்கு இந்து அறநிலையத்துறை இவங்க கையில் வச்சுக்கிட்டு பாவிகள் சாமிக்கு வர்ற பணத்தில் இதை நடத்திக்கிட்டு இந்து அறநிலையத்துறையை கோடிக்கணக்கான ரூபாயை அந்த இந்து அறநிலையத்துறை கோயில்களில் வந்த வருமான பணத்தை வச்சு கோடி ரூபாய்க்கு வக்கீலை பிடிச்சி அது கோயிலிடம் இல்லைன்னு வாதாடுறாங்கன்னா உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? கருட புராணம் தண்டனை தான். எல்லாருக்கும் ரெடியாக இருங்க. இங்கே நீங்கள் தப்பிச்சிடலாம். கருட புராணம் மேலே போனீங்கன்னா குதிக்கும் எண்ணெய் சட்டியில் தான் விடுவீங்க. ஒரு கடவுளோட இதை இப்படியா பண்ணுறது? கோயிலுக்கு சொந்தமான இடம்னு உயர் நீதிமன்றம் சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து இல்லை அது கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கிறது? கருட புராணம் தான் சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான், ஆளுங்கட்சி தாங்கிறாங்க. எவ்வளோ கேவலமான விஷயம். அதனால் இது போல் பெரிய பிரச்சனையாக்கி இஸ்லாமியர்களே சொல்லலை அது எங்கள் கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லைன்னு. ஆளுங்கட்சியில் இருக்கும் அரசாங்கம், இந்து அறநிலையத்துறைக்கு நிர்வகிக்கும் அரசாங்கம், கோயிலிலிருந்து வரக்கூடிய கோடிக்கணக்கான வருமானத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கும் அரசாங்கம் கோயில் நிலைமை இல்லைன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? சரியான அடி கொடுத்துருக்காங்க. அது கோயில் இடம்தான், அதில் கேட்டது தப்பு இல்லை, தீபத்தை ஏற்ற சொன்னது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? உடனே இவர் வச்சுக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு நம்ம ரகுபதினு ஒரு சட்ட மந்திரி, சட்டம்னா என்னன்னே தெரியாத மந்திரி, எல்எல்பி படிச்சிருப்பார், எல்எல்பிக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் தெரியாத மந்திரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா சுடுகாட்டில் தான் இப்போ பணத்தை அளிப்பாங்கண்ணா. ஒரு மந்திரி பேசுகிற பேச்சாது? ஒரு மூன்றாம் தர மனிதர்கள் கூட இவ்வளவு இதாக பேச மாட்டாங்க. சுடுகாட்டில் தான் பணத்தை அளிக்கணுமா? ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. சுடுகாட்டை தான் சுடுகாடு எரிப்பாங்க, பணத்தை எரிப்பாங்க. இது தீபத்தூண்னு எதுக்கு வச்சான்? அந்த தூணில் தீபம் ஏற்றுனதுனால தானே இங்கே தீபத்தூண்னு வச்சான். அப்போ அது பொருத்தமான இடம் தானே. கனிமொழி பாணியில் அது இது சர்வே கல், அதுக்கு இந்த இங்கேருந்து இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் தொல்லியல் துறையை கூட்டிகிட்டு போய் ஆமாம் சர்வே கல் இப்படிலாம் பண்ணுவீங்களா? அவங்க இடம் கோர்ட்டு சொல்லியாச்சு, அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். தீபத்தை ஏற்றுவாது அதை கேட்க நீ யார்? நீ இன்றைக்கி இருப்ப அரசாங்கத்தில், நாளைக்கு நீ போக போகிற தான் மே மாதத்துக்கு அப்புறம் நீ இல்லை அரசாங்கத்தில். ஏப்ரலோட இந்த ஒரு மாதத்தோட காலி. அதுக்கப்புறம் இவங்க எடுத்துருவாங்க, நீதிமன்றம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன கேட்க முடியும்? ஒரு கோயில் விஷயத்தில், ஒரு பக்தி விஷயத்தில், மக்கள் கும்பிடக்கூடிய ஒரு முருகர் கடவுள், அதை போய் இப்படி பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டானே முருக பக்தர், அதை பற்றி கவலை இல்லையா? திமுகவில் இருக்கிற முருக பக்தனே உனக்கு போட மாட்டாங்க. கோயில்களில் எவ்வளோ கூட்டம் வருது போய் பாருங்கள். திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ வருது, திருச்செந்தூரில் எவ்வளோ வருது, வடபழனியில் எவ்வளோ வருது, சுவாமி மலையில் எவ்வளோ வருது, எல்லாம் போய் பாருங்கள். அறுபடை வீடுகள்லேயும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குமிகிறான். அவ்வளோ பேரும் ஒருத்தன் உங்களுக்கு ஓட்டு போடுவானா? கொஞ்சம் மனசாட்சி பார்த்து பேச வேணாமா? சுடுகாடு உதாரணம் சொல்கிறதுக்கு மூன்றாம் தர உங்கள் மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வக்கீல், அவருக்கு சட்டமும் தெரியல, நான் வாஞ்சிநாதனா, அவர் என்ன சொல்கிறாரு? தீர்ப்பு செல்லாதான். ஒரு வக்கீல் இப்படி பேசலாமா? ஆந்திராவில் போய் வாங்கிட்டு வந்தீங்களா டிகிரி? ஒரு வக்கீல் எப்படி பேசணும்? தீர்ப்பில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் அப்பீல் செய்ய போகிறோன்னு தானே போகணும். தீர்ப்பு செல்லாதுன்னு பொது இடத்துல பேசுகிறீங்கன்னா நீங்கள் லா படித்தீங்களா இல்லையா? இது இப்படி அந்த பிரச்சனையை நீங்கள் இப்படியா ஹேண்டில் பண்ணுவீங்க? அதனால தான் சொல்கிறேன், கோயிலிலேயோ குட்டிச்சவரை ஆக்கிட்டீங்க.
இந்த இது சாதாரண இன்றைக்கி ஒரு அரை மணி நேரத்தில் தீபத்தை ஏற்றிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். கோடிக்கணக்கில் கோயில் பணத்தை வச்சுக்கிட்டு வக்கீலை பிடிச்சி செலவு பண்ணிக்கிட்டு மக்களிடையே வந்து மத வெளியை தூண்டி விட்டு இது இல்லைன்னு சொல்லி இப்படி எவ்வளவு சொன்னாலும் இது பண்ணுறதில்ல. அவங்க காதில் விழுந்தால் தானே செவுடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி. இப்போ இன்னும் ஒன்று, அந்த அவர் பாவ நீதிபதி சாமிநாதன் இந்த தீர்ப்பை கொடுத்தாரு. அவரை பற்றி புத்தகம் எழுதுகிறான். இவர் ஒரு RSS புத்தகம் எழுதுகிறான். நான் வந்து தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு செல்லாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் செல்லாதுன்னு ஏன் சொன்னேன்னா, ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்ற கிளை இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது, அதனால் தனி நீதிபதி இது இதாகுதுன்னு சொல்லி சட்ட பிரச்சனையை சொன்னேன். இந்த வாஞ்சிநாதன் மாதிரி தீர்ப்பு செல்லாதுன்னு சும்மா சொல்லலை. ஏற்கனவே பெஞ்ச் விசாரிச்சுட்டு இருக்கிறதுனால தனி நீதிபதி சிங்கிள் ஜட்ஜி அதை விசாரிக்க முடியாது சட்ட பிரச்சனையை சொன்னேன். அதை தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, என்ன போய் கைது செஞ்சீங்களே, புத்தகம் எழுதுனவனை கைது செய்ய வேணாமா, புத்தகத்தை எழுதுன்னு தூண்டி விட்டவனை கைது செய்ய வேணாமா, எல்லாம் எந்த இதில் வருது? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? இப்போ கேட்டிருக்காரு தலைமை நீதிபதி, என்ன அப்போ தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜை பற்றி அசிங்கமாக புத்தகம் எல்லாம் வாழ்ந்து இருக்காரு. மத்திய வழக்கறிஞர் மாநில வழக்கறிஞர் எல்லாம் வாழ்ந்து இருக்காரு. அடிக்க போகிறாரு, மறு அடி எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிறீங்களே வடிவேல் சொன்ன மாதிரி. அதனால் இதில் வந்து கோயிலிலே குட்டிச்சவரை ஆக்கிட்டீங்க, தெய்வத்தை கும்பிட்ற இடம். இப்போ இதை விட இன்னும் ஒரு இப்போ மோசமான கார்த்திகை தீபம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்ததுக்கப்புறம், கார்த்திகை தீபம் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கோமாளித்தனம் இது பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் போடுற பாடு இவங்ககிட்ட, கோயிலுக்குள்ளே போய் உதயநிதி வாழ்கங்கிறான். மாநாட்டில் உதயநிதி வாழ்கன்னா சரி, பொதுக்கூட்டத்தில் உதயநிதி வாழ்கன்னு சொன்ன சரி, பார்லிமெண்ட்டில் நீ பதவி ஏற்கும்போது உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு சொன்னேன். அது பார்லிமெண்ட்டுக்காரன் தான் கேட்டுருக்கணும். அங்கே கேட்குறதுக்கு யாருக்கும் துப்பு கிடையாது. அந்த சபாநாயகரே என்னையா பதவி ஏற்க சொன்னால் உதயநிதி வாழ்க இது வாழ்கன்னு திருப்பி எடு, இது செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே துப்பு இல்லை பிஜேபி சபாநாயகருக்கு. இப்போ அதை விட்டு மாட்டை கடிச்சும் மனுஷனை கடிக்கிற மாதிரி கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு மாலையை போட்டுக்கிட்டு உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோவை பாருங்கள். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எங்களின் சின்னவர் வாழ்கவே, எங்களின் சின்னவர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எங்களின் சின்னவர் வாழ்கவே. நான் என்ன சொல்கிறேன், இந்த திமுக காரங்களுக்கு தான் சொல்கிறேன், உதயநிதி வாழ்கன்னு சொல்கிறேன். ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் ஒன்றால் சொல்ல முதுகெலும்பு இருக்கா? உதப்பான் உனிய. ஒரு மசூதிக்குள்ளே போய் சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா? உதப்பான். ஏன்னா அது கடவுள் கும்புற இடம். நீங்கள் இந்த HRNCயில் கோயிலெல்லாம் வச்சு நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மந்திரி ஒரு ஆள் இருக்கார், லோலியா மந்திரி. அவர் அவர் சொந்த சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா, ஒரு சாமி கும்பிடக்கூடிய இடத்தையே இவ்வளவு அசிங்கப்படுத்துவீங்க. ஒரு மூணாம் தர அரசியல்வாதிகள் எல்லாம் கொண்டாந்துக்கிட்ட வாழ்க வாழ்கன்னு. ஒரு திருப்பதியில் போய் பாருங்கள், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவான். அந்த வார்த்தை தான் வரும். முருகர் கோயிலில் பாருங்கள், வேல்வேல் வெற்றிவேல்மாங்க. ஈசன் கோயிலில் போய் பாருங்கள், நமச்சிவாயா அந்த சாமி பேர்களை சொல்லித்தான் வழக்கம். எந்த கோயில் இல்லையும் உதயநிதி பேரை சொல்கிறீங்கன்னா, அந்த கும்பிடும் இடத்தை இவ்வளவு அசிங்கப்படுத்துகிறீங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட முட்டாள்களுக்காக ஓட்டு போட போகிறீங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிறது தான் இதை பற்றின செய்தி. கோயில்கள் குட்டிச்சவராக்கிட்டாங்க. இது மாதிரி குட்டிச்சவராக்கினவங்க யாரும் இல்லை. இறைவனின் தண்டனை இவர்களுக்கு நிச்சயம் உண்டு. அவ்வளோ பேரும் ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லையான்னு பாருங்கள். ஆட்சி முடிஞ்ச உடனே கோயில்களை இந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்தினதுக்கு, களங்கப்படுத்தினதுக்கு அனைவரும் ரெடியாக இருங்க. இதுக்கு போகிறதுக்கு இதை வெளியில் போகிறதுக்கு ரெடியாக, ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருங்க. ஸ்டாலின் பொம்மை முதல்வர், இதெல்லாம் அவர் கேட்குறது என்ன நடக்குது நாட்டில்ங்கிறதே அவருக்கு தெரியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நாளை இதில் சொல்கிறேன். அவர் எப்படி நிர்வாகத்தை குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்காரு, அதிகாரிகள் எவ்வளவு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு சிறப்பு செய்தியில் சொல்கிறேன். பல விஷயங்கள் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து, ஜெயலலிதா பீரியட்லேருந்து, கருணாநிதி பீரியட்லேருந்து நிர்வாகங்கள் எப்படி இருந்தது, அப்போ அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க, இப்போ அதிகாரிகள் எப்படி துணை போகிறாங்க கோமாளித்தனத்துக்கு அப்படிங்கிறத விவரமாக சொல்கிறேன். அவ்வளவு மோசமாக போயிடுச்சு.
ஹெச்ஆர்என்சிங்கிறது இந்து அறநிலையத்துறை கோயில்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்க. கோயில் பணத்தை எடுத்து இது கோயிலுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. மனசாட்சி உள்ள எவனும் செய்ய மாட்டான். இந்து அறநிலையத்துறையை நிர்வகிக்கிறவன் பயத்தில் இருப்பான், நமக்கு பாவம் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் கடுமையான கண்டனத்தை எத்தனை கண்டனத்தை வாங்கி வாங்கி தொடச்சி போட்டுறாங்களே எல்லாத்தையும். கடுமையான கண்டனத்தை ஹைகோர்ட்டு தெரிவிச்சிருக்காங்க, உயர்நீதிமன்றம். நாங்களும் கடுமையான கண்டனத்தை ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம். முதல்ல இந்த அலோலியா மந்திரியை மாற்றுங்க, இல்லைன்னா உருப்படாது. அவர் கோயிலுக்குள்ளே போய் பாரத் மாதா கி ஜெய்னா கோவம் வருது. அங்கே போய் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லணுமா? கோயிலில் நிற்கிறவன் ஸ்டாலின் வாழை உங்களுக்கு தான் தலையெடுத்து போய் காலில் விழுதுகிட்டு மந்திரி பதவியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. கோயிலுக்கு வர்றவன் பாரத் மாதாவுக்கு ஜெயின்னு தான் சொல்லுவான். கடவுளை வந்து இது பண்ணுவான். உங்களை மாதிரி உதயநிதி வாழ்கை இதெல்லாம் சொல்லுவான். இவ்வளவு சீர்குலைந்து போயிருக்கு நம்முடைய தமிழக நிர்வாகம். அதுவும் குறிப்பாக இந்து அறநிலையத்துறையை குட்டிச்சவரை ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய முதல் கருத்து. அடுத்தது, சென்சார் போர்டில் புகுந்த பாஜக அரசியல். நாங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை. தப்பு பண்ணிங்கன்னா தப்பு தான். நீ பாஜகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. என்ன நினச்சிக்கிட்டீங்க? பாஜக திமுக பாணியில் ஆரம்பிச்சிட்டிங்களா? அவன் தான் இது மாதிரி பண்ணுவான். தணிக்கை சான்றிதழ் கொடுக்குறீங்க, ஏற்கனவே யூஏ சான்றிதழ் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டீங்க, சர்டிஃபிகேட்டு வரல. என்ன சர்டிஃபிகேட் வரலன்னு கேட்டால் மறுதணிக்கைக்கு அனுப்பியிருக்காங்களே. யார்கிட்ட அனுப்புகிறீங்க? தணிக்கை குழு தலைவருக்கு அனுப்பலாமா? அது கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க. அதாவது இங்கே டிவிக்கு கட்சி வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தணிக்கைத்துறை அதிகாரி வந்து என்ன சொல்கிறான், மறு தணிக்கை பண்ண போகிறோம், 4 வாரம் டைம் வேணுமா? அவன் 9ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணும். பாஜக உங்க ஏன் திமுகட்ட காமிங்கள இந்த வீரத்தை? திமுகவுக்கு காமி. அங்கே மட்டும் வந்துக்கிட்டு நாணயம் வெளியிடுறீங்க, சமாதியை தொட்டு கும்பிடுறீங்க. எந்தெந்த தலைவர்கள்லாம் தொட்டு கும்பிட்டீங்கிற வீடியோவில் வந்ததை தொட்டு அப்படி கும்பிடுறது. 80 அடி சிலையா கடலுக்குள்ளே உடனே அனுமதி கொடுக்குறது. திமுகவுக்கு வேண்டி அத்தை கனிமொழியா எவனை சிபிஐ ஒழுங்காக விசாரிக்காதங்கிறது. 2G ஏன் ரிலீஸ் ஆச்சு? 2G இதில் அவங்கெல்லாம் கனிமொழிங்கிறாஸ், அவங்க ஏன் ரிலீஸ் ஆனாங்க? திரும்ப போய் படித்து பாருங்கள். சிபிஐ சரியாக விசாரிக்கவில்லை. சிபிஐ சரியாக விசாரிக்க விடாமல் தடுத்த மந்திரி யார்? கனிமொழியை காப்பாற்றினது யார்? 8 வருடமாகியும் 7 to 8 வருஷமாகியும் 2017 வந்தது கனிமொழியுடைய அப்பீல். 8 வருஷமாகியும் இன்னும் அதில் தீர்ப்பு வராமல் தடுத்து கொண்டிருப்பது யார்? திமுக தலைவர்களை காப்பாற்றுவது யார்? உங்களுக்கு எதிராக மதவாத கட்சின்னு 1000 முறை சொல்லக்கூடிய அவர்கள் பின்னால் ஓடுகிறீர்கள், அவர்களை காப்பாற்றுகிறீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் திமுக இது வந்தால் சடன் பிரேக் ஆகுது. ஒவ்வொரு விஷயத்திலையும் KN இது நின்று போச்சு, டாஸ்மாக் இது நின்று போச்சு, இப்படி ஒவ்வொன்றா அவங்க மேலே வர்றது நின்று போச்சு. ஆனால் விஜய் இதில் போயிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இது விஜய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல. பாஜக தலைவர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, மத்திய பாஜக தலைவர்களுக்கு தான் இது விஜய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல. 1000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாயா? 1000 தியேட்டருக்காரன் பொழப்பு. அதில் போய் மண்ணை போடுறீங்களே, எப்படி போடுறீங்க? 1000 தியேட்டருக்காரன் பண்ணுறான். அவனுடைய வசூல் அந்த முதல் நாள் வசூலை நம்பி இருக்கான். அந்த 4-5 நாள் எவ்வளவு முதலீடு செஞ்சுருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கான், அவன் எத்தனை வந்து இவங்க விநியோகஸ்தர்கள் இருக்காங்க அது ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஒவ்வொருத்தன் பொழப்பதில் அடங்கியிருக்கு. சினிமாவை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர் இருக்கான். இப்படி ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? நாளைக்கு வரப்போகுது ஜட்ஜ்மெண்ட்டு. பிஜேபிக்காரங்களுக்கு சொல்கிறேன், சென்சார் கொடுறான்னு சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? இவ்வளோ கேவலமான அரசியல் பண்ணாங்க. இவங்க திமுகக்காரன் தான் அப்படி பண்ணுவான். உலகம் சுற்றும் வாலிபன்லேருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் இவர்கள் பண்ணக்கூடிய தணிக்கை அரசியல் வந்து சினிமா தணிக்கை அரசியல் வந்து மன்னிக்க முடியாத விஷயம் பிஜேபிக்கு. திமுகவுக்கு எதிராக இந்த வேகத்தை காண்பீங்க. ஒரு படம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அதில் ஹீரோ மட்டும் அஃபெக்ட் ஆகுறதில்ல. அதில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும், அதில் வேலை செஞ்ச டெக்னீஷியன் அத்தனை பேரும், அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய விநியோகஸ்தர்கள் அத்தனை பேரும், அதை திரையிடக்கூடிய தியேட்டருங்க அத்தனை பேருமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதில் கொண்டு போய் அரசியலை காமிப்பீங்க. அதனால் மத்திய பாஜக உங்கள் தணிக்கைத்துறையில் எவ்வளவு லஞ்சம் ஊழல் நடக்குதுன்னு நான் ஆதாரத்தோடு கொடுக்கவா பாஜகவுக்கு? அதை தடுத்து நிறுத்த முடியுமா? அதில் உங்களால் சரி செய்ய முடியுமா? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசுகிறேன், நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீ யாரை உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு? நான் உங்கள் கட்சி இல்லைப்பா.
பிஜேபிக்கு சொல்கிறேன், நான் ஆர்எஸ்எஸ்காரன் இல்லை, நான் பிஜேபிக்காரன் இல்லை, அதிமுகவுக்கு சொல்கிறேன். நாங்கள் எம்ஜிஆர் நவாபிகள், ஜெயலலிதாவுக்கு நன்றி உடையவர்கள். ஏன்னா அவங்க ஆபத்திலிருந்து காப்பாற்றினாங்க. அதுக்காக ஜெயலலிதா அவர்களையும் விமர்சனம் வைக்காமல் விடுவோமா? ஜெயலலிதா அவர்களையும் விமர்சனம் வைக்கிறோம் முக்கியமானதில்லை. இன்றைக்கி இருக்கிற அதிமுக எங்களுக்கு ஏற்புடையதில்லை, அந்த தலைமை எங்களுக்கு ஏற்புடையதில்லை. அதனால் அதிமுகவும் இன்றைக்கு கிடையாது. இப்போதைக்கு நாங்கள் ஒரு நடுநிலைமையான எங்களுக்குன்னு ஒரு இயக்கம் வச்சுருக்கோம். எங்களுக்குன்னு உங்களை மாதிரி கொள்கை உள்ளவங்களாம் நாங்கள்லாம் தேசபக்தி உள்ள கொள்கை உள்ளவங்க. ஏன் நேதாஜிக்கு இவ்வளோ பெரிய லீடர், அவர் பேரில் கட்சி வச்சுருக்கணும். அதனால் எங்களுடைய கொள்கைங்கிறது தனி. நியாயம்னா நியாயம்தான். விஜய்க்கு சப்போர்ட்டாக, விஜய்க்கு என்ன விஜய்னா விஜய் பக்கம் நியாயம் தான் சப்போர்ட் தான் பண்ணுவோம். விஜய் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பாஜகவா இல்லை அதிமுகவா? அதெல்லாம் கிடையாது. அதனால் நாங்கள் நடுநிலையாளர்கள். யார் தப்பு பையனா விஜய் நாங்கள் தாக்கி பேசலையா? ஈவேராவை அவர் பேசும்போது இதே விஜயை நாங்கள் தாக்கி பேசணுமா இல்லையா? ஈவேராவை தலைவராக ஏற்றுக்கொண்டால் எங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோமா இல்லையா? விஜய் ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை திமுகவுடைய பிராண்ட், காப்பி ரைட்டு, அதை நீங்கள் சொல்வதன் மூலம் திமுகவுக்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை உங்கள் மேலே வைக்கணும்னு பேசணுமா இல்லையா? ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கண்ணை மூடிட்டு நீங்கள் என்னமோ கோமாளித்தனம் பண்ணுவீங்க. ஒரு படத்தை வச்சுக்கிட்டு சென்சார் போர்டு வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு 4 வாரம் ஆகும். 4 வாரத்தை கழித்து அவங்களுக்கு எப்படி தியேட்டர் கிடைக்கும்? எந்த படத்துக்காவது இதுவரை தணிக்கை சான்றிதழை இந்த படத்துக்கு பண்ண மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அதனால் திமுகவின் அரசியலை இது பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய பாஜக அரசியலும் சினிமா விஷயத்தில் ஏன் உங்களுக்கு தைரியம் இருக்கா? உங்கள் தணிக்கை தொகுதியில் தான் கேட்குறேன். உதயநிதியோட ரெஜிடென்ட் ரிலீஸ் பண்ணுற எந்த ஒரு படத்தையாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நிறுத்துவதற்கும் பாஜகவுக்கு தனது தைரியம் இருக்கா? செஞ்சு பாருங்க. அவர்கள் உங்கள் எதிரி, அவர்களுக்கு ஆதரவு தருவீர்கள். இவங்களுக்கு போய் பண்ணீங்கன்னா எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதனால் இந்த விஷயத்தில், தணிக்கை விஷயத்தில் பாஜக அரசாங்கம் தவறு செய்கிறது. சினிமாவை அரசியலாக்குகிறீர்கள். அதனால் உங்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது விஜய்க்கு சம்மன் 12ஆம் தேதியோ நம்ம ஆஜராக சொல்லியிருக்காங்க. உடனே இந்த ட்விட்டர் இதிலெல்லாம் அந்த திமுககாரங்க படிச்சிருக்காங்களா? பெரிய பத்திரிகையாளருங்கிறான். அவங்கெல்லாம் என்ன போடுறாங்க? விஜய்க்கு சம்மன், விஜய் கைது ஆவார். பெரிய பத்திரிகைக்காரங்க படிச்சிருக்கீங்களா? நீங்கள்லாம் பத்திரிகையாளர் தான் கேட்குறேன். ஒரு ஆளுக்கு சம்மன் அனுப்புனா கைது பண்ணுவாங்கன்னு அர்த்தமா? எல்லாருக்கும் சம்மன் அனுப்புவாங்க தெரியுமா உங்களுக்கு? அதாவது கொலை வழக்கம் நடக்கும். புகார் யார் கொடுப்பா? ஒருத்தர் கொலை செய்யப்படுவார், மனைவி போய் புகார் கொடுப்பாங்க. எஃப்ஐஆர் போட்டு சம்மந்தப்பட்டவர்களை கைது செஞ்சுருவாங்க. விசாரணை ஆரம்பிக்கும். முதல்ல சம்மன் போட்டு யாரை விசாரிப்பாங்க தெரியுமா? கொலை செய்யப்பட்டவருடைய மனைவி தான் முதல்ல சம்மன் அனுப்புவாங்க. உடனே கொலை செய்யப்பட்டவரின் மனைவிக்கு சம்மன் வந்து விட்டது, அவர் கைது செய்யப்படுவார்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அது மாதிரி முட்டாள்தனம் இது. சாட்சிகள் அவங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் இந்த கரூர் விஷயத்தை எடுத்துக்கணும். கரூர் விஷயத்தில் தனி நீதிபதி அவர் ஒரு தனிநபர் ஆணையத்தை போட்டார். ஏற்கனவே மதுரை பெஞ்சு 2 நீதிபதிகள் கொண்டது விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு தனி ஆர்டர் போட்டார். விஜயை ஏன் கைது செய்யவில்லைன்னாரு. அதுக்கப்புறம் இதை சொன்னார். உடனே விஜய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். தனி நீதிபதியின் உத்தரவு செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட்டில் என்னாச்சு? தனி நீதிபதி உத்தரவு செல்லாது, தனிநபர் ஆணையம் அமைக்க முடியாது, இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு அனுப்புகிறேன்னு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அனுப்புனது எதனாலன்னா தாவேக்கா போட்ட வழக்குனால தான் சிபிஐ விசாரணைக்கு அனுப்புனாங்க. அப்போ வழக்கு போட்டவங்களே அவங்கள விசாரிக்காமல் எப்படி இருப்பாங்க? அப்போ அவரை கூப்பிட்டு விசாரித்தா அவரை கைது பண்ண போகிறாங்கன்னு அர்த்தமா? சட்டம் தெரியுமா? அவங்க யாருக்காவது யாருன்னு அடிப்படை விஷயம் கூட தெரியலையா? சம்மன் அனுப்புனா கைதுன்னு. அதனால் அவரை சம்மன் அனுப்புறது எதுக்குன்னா, நீங்கள் தானேங்க வழக்கு போட்டீங்க, உங்கள் வழக்கை பேஸ் பண்ணி தானேங்க எங்களுக்கு சிபிஐக்கு அனுப்பிச்சு விசாரணைக்கு, உங்கள் குற்றச்சாட்டு என்ன, யார் யார் குற்றவாளிகள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறதுக்கு தான் கூப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் இன்னும் சம்மன் நிறைய பேர்த்துக்கு வரப்போகுது. தப்பு செய்தவர்கள் தப்ப முடியாது, கொலை செஞ்சவங்கெல்லாம் தப்ப முடியாது, போய்த்தான் ஆகணும். அதனால் இப்போ அவர் போகிறது விசாரணைக்காக இவர்கள் கொடுத்த புகாரின் இவர்கள் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் சிபிஐ விசாரிப்பதால் இவர்கள் தரப்பு விஷயம் என்ன சொல்லுது என்று கேட்பதற்காகத்தான் அனுப்புகிறாங்க. அடுத்து வரும் விசாரணை, தயாராக இருங்கள், எலெக்ஷன் நெருங்கும்போது வரப்போகுது. அப்போ பல பேர் ஜெயிலுக்கு போவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதையாச்சும் பிஜேபி ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு பார்ப்போம்.
அதனால் விஜய்க்கு சம்மன் அனுப்புனது என்பது சட்டத்தை பொறுத்தவரை அது ஒரு சாதாரண விஷயம். அதில் அவர் மேலே நடவடிக்கை எடுப்பதற்குங்கிறது இதுவே கிடையாது. ஏன்னா அவங்க தான் வந்து அவர் கூட்டம் வந்ததெல்லாம் அவர் ரசிகர்கள், அவர்கள் அனுதாபிகள், அவருடைய அனுதாபிகள். அவங்க செத்துருக்காங்க. விக்டிம் யார்? விஜய் தான் விக்டிம். உடனே இத்தனை பேர் சாகிறதுக்கு இவங்கன்னா அவங்கவுங்க பெரிய ஸ்டாருங்க, பெரிய தலைவர்கள் கூட்டம் வைக்க தான்ப்பா செய்வான். கூட்டம் வந்துக்கிட்டு கூட்ட நெரிசல் வந்து கூட்டத்தில் இது பண்ணால் அது காவல்துறையோட பொறுப்பு. உரிய பாதுகாப்பு கொடுக்காதது, உரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணாதது யாருடைய பொறுப்பு? காவல்துறையோட பொறுப்பு. அதுக்கு தான் வைக்கிறாங்க. அதில் என்ன ஒரு புகார் வந்திருக்கு, ஒரு 3வது மனிதர், ஒரு முன்னாள் மந்திரி உள்ளுக்குள்ளே ஆட்களை அனுப்பினார் அப்படிங்கிறது தான் புகார். ஆட்களை அனுப்பினாரா? உள்ளுக்குள்ளே இத்தனை பேர் இறந்ததுக்கு அந்த உள்ளுக்குள் வந்த ஆட்கள் காரணமாக இதைத்தான் விசாரிக்கிறாங்க. அதனால் இதுலேயும் கருட புராணம் வேலை செய்யும். கருட புராணத்திலிருந்து சம்மந்தப்பட்டவர்கள் தப்ப முடியாது. அதனால் சம்மன் அனுப்புனதில் தவறு செய்யாதவர்கள் எல்லாம் சம்மன் அனுப்புனதுனால ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிறத. விஜய்க்கு அனுப்பப்பட்டது சாதாரண சம்மன், விட்னஸ் சம்மன். அது சாட்சிகளை விசாரிக்கக்கூடிய சம்மன் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஜனநாயகன் வீடியோ, பராசக்தி வீடியோ. பராசக்தி வீடியோவில் மோசடி நடந்ததா? ஜனநாயகன் வீடியோவில் வந்து இதுவெல்லாம் பார்வையாளர்கள் தடுக்கப்பட்டதா? பார்வையாளர்கள் எண்ணிக்கை அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு வந்து எப்போவுமே அதிகம் வியூஸ் போகும் அவருடைய வீடியோவெல்லாம். இதில் 4 கோடி போயிருக்கு விஜய் ஜனநாயகன் வீடியோ. நான் சொல்கிறத எல்லோரும் நடுநிலைமையோடு பாருங்கள். யாரும் கட்சி இதில் பார்க்காதீங்க. நான் பேசின எந்த இதையுமே நான் கட்சி ஆங்கிளில் பார்க்காதீங்க. பிஜேபிக்காரங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன், அதிமுககாரங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சியோடுன்னு பாருங்கள். நல்லவர்களை நாங்கள் பாராட்டுவோம், தப்பு செய்கிறவங்களை தாக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. அதுதான் இப்போ இந்த விஷயத்தில் லைக்ஸ் விஜய் வீடியோ ஜனநாயகன் வீடியோவுக்கு 4 கோடி வந்திருக்கான். ஆனால் இந்த பராசக்திக்கு 5 கோடி வந்திருக்கான். பராசக்தியில் நடித்தது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் முதல் தர ஹீரோவில் இல்லை, அவர் 2ஆம் தர ஹீரோ, 3ஆம் தர ஹீரோவில் தான் வராரு. அவரை போயிட்டு விஜய்க்கு எதிராக ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இந்த ரெட் ஜெயண்ட் இவங்களை ஊரை முட்டாளாக்கணும்னு பார்த்தீங்கன்னா முடியுமா? நாங்கள் என்ன முட்டாள்களை? பார்த்தா அவருக்கு நிறைய வியூஸ் போயிருக்கான். எதுக்கு? சிவகார்த்திகேயன் படத்துக்கு விஜய் படத்தை விட போயிருச்சான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிகப்பெரிய மோசடியை திமுககாரங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு படம் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டீங்க, அதை நீங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு நிறையா வழி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு வீடியோ போட்டோன்னே என்ன பண்ணுவாங்க திமுககாரங்க, ரிப்போர்ட் போடுவாங்க அந்த வீடியோ மேலே, புகார். அது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வியூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செயல்படும், தானாக செயல்படும். இவங்க ஒரு ரிப்போர்ட் புகார்னு ஒன்று போட்டாங்கன்னா அதனுடைய வேகம் குறையும். நிறைய பேருக்கு அது போகாது. இதை நிறைய அரசியல் கட்சி ஐடி டீம் வச்சு இந்த அக்கிரமத்தை நிறையா நாள் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா கவனம் ஊரை ஏமாத்துறதுக்கு எல்லா அரசியல் கட்சியும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப நாள். ஆனால் என்னாச்சு, இது ஒரு பக்கம் ஒரு இதை வேகத்தை குறைக்கிறது, பார்வையாளர்களை குறைக்கிறது. இப்போ விஜய் இதுக்கு இந்த யூடியூபுக்கு சபரீசன் பென்னுன்னு ஒன்று வச்சுருக்காரு. 200 பேருக்கு மேலே வேலை பார்க்குறான். அவங்க வேலையே இது தான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அந்த வீடியோ போட்ட அன்றைக்கி 200 பேரும் வேலை செஞ்சுருப்பான். விஜய் வீடியோ அதிகம் போகாமனா பாட் அட்டாக்னு இருக்குது, பாட் அட்டாக். அதில் வந்துக்கிட்டு அதிக பார்வையாளர்களுக்கு செல்லாமல் தடுப்போம். இதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. குறுக்கு வழியில் சம்பாதிச்ச பணம் இருக்குல்ல, கோடிக்கணக்கில் அதிக பார்வையாளர்களுக்கு போகாத அளவுக்கு விஜய் வீடியோ பண்ணலாம். அடுத்தது இன்டைரக்ட் டிராஃபிக் அட்டாக்டுன்னு இருக்குது. அதையும் இந்த மாதிரி இவங்களை வச்சு இவர் இதை அதிக பார்வையாளர்கள் போகாத அளவுக்கு பண்ணலாம். அதை பண்ணியிருக்காங்க. அதில் அவர் பார்வையாளரை குறைச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தியை 5 கோடிக்கு போக வச்சுருக்காங்க. விஜய் இதை விட அதிகம். அதை எப்படி போக வச்சாங்கன்னா, பெய்டு சர்வீஸ் இருக்குது, இதுக்குன்னே நிறுவனங்கள் இருக்கான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, எனக்கு இவ்வளோ பணம் கொடு, 10,000 10 லட்சம் பேர் பார்த்ததை நான் கணக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். அதில் டெக்னிக் அது வச்சுருக்கான். அதை வச்சு இந்த பெண்ட் நிறுவனம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து, ஏய் நீ ஒரு 10 லட்சம் 1 கோடி கொண்டு வா, உனக்கு இவ்வளோ பணம். அவன் ஒரு பக்கம் உட்காந்து அந்த பராசக்தி வீடியோவுக்கு பார்வையாளர்கள் இது வர்ற மாதிரி கணக்கு வர்ற மாதிரி இது பண்ணுவான். சதித்திட்டம். அதே மாதிரி இங்கே
இவருக்கு அடுத்தது இவங்க பென் நிறுவனம் அடுத்து பண்ணுறது என்னென்னா ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது மென்பொருள்னு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா அந்த மென்பொருளை அதை போட்டாங்கன்னா அந்த மென்பொருள் அந்த இதுவே என்ன பண்ணுவோம், திருப்பி திருப்பி பார்த்துட்டு அந்த வியூஸை கூட்டிகிட்டே போவோம். பார்வையாளர் எண்ணிக்கையை செயற்கையாக கூட்டிகிட்டு போவோம். இதுக்கு பேர் அந்த ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர். இதை வச்சுக்கிட்டு அதை தூக்கி விடலாம். இது மாதிரி பல டெக்னிக் இருக்குது. பார்வையாளர்கள் எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். பென்னுங்கிறவங்களுடைய நிறுவனம், திமுகவுடைய குடும்ப நிறுவனம், அவங்க செயற்கை முறையில் பராசக்திக்கு பார்வையாளர்களை கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜனநாயகனுக்கு வந்த பார்வையாளர்களை குறைப்பதற்கு நிறையா குறுக்கு வேலையை பண்ணியிருக்காங்க. இது எப்படி தெரியும்னா, உங்களுக்கு ஜனநாயகன் பட வீடியோவை பார்த்தவர்கள் எண்ணிக்கை, அதை விரும்பியவர்கள் எண்ணிக்கை, அதில் கோட்டை விட்டான். லைக்ஸில் அதுக்கேற்ற மாதிரி விரும்பியவர்கள் எண்ணிக்கை, அதுக்கு விமர்சனம் பண்ணுற கமெண்ட்டு போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனின் பராசக்தி இது மோசடியால் அதிக பார்வையாளர்கள் பார்க்கப்பட்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் லைக்ஸ் விரும்பியவர்கள், கமெண்ட்ஸு விமர்சனங்கள் வச்சவங்க அதில் கோட்டை விட்டாங்க. அதை ரெண்டையும் நீங்கள் ஒப்பீடு செய்தால் இது மோசடியாக கொடுக்கப்பட்ட பார்வையாளர்கள்ங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியும். அதனால் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சினிமாவிலும் இப்படி ஒரு குறுக்கத்தன அரசியல். இந்த சமுதாயத்தில் எப்படி நம்மளெல்லாம் முட்டாளாக்குறதுக்கு அரசியல்வாதி, அவனை முட்டாள் அரசியல்வாதி பூரா முட்டாள் தான், அது சந்தேகமே இல்லை. நிர்வாகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் திருட்டுத்தனம் பண்ணுறதில், எல்லா அயோக்கியத்தனம் பண்ணுறதில் அவர்கள் செய்யக்கூடிய அணுகுமுறை இப்படி மக்களை ஏமாற்றும் விதமாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது விஜய் விரும்பாதவர்கள் கூட இதை ஒரு நடுநிலைமையாக பாருங்கள், எப்படி மோசடி பண்ணுறாங்க. மோடி கோ பேக்குன்னு வரும் ட்ரெண்டு, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதை பல பேர் இது பண்ணதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லாம் உங்கள் வேலை, பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால் ஆன்லைனில் வரக்கூடிய மோசடிகளில் நம்ம அரசியல்வாதிகளின் மோசடியை கிரிமினல்ஸ் கூட பண்ண முடியாது. இங்கே இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் இருக்கான், வெளிநாட்டில் இருந்து பண்ணக்கூடியது. நைஜீரியன்லாம் உலகத்தரமாக உலகத்தில் புகழ்பெற்ற கிரிமினல்ஸ், அவனுக்கு கூட இந்த புத்தி வராது. நம்ம அரசியலுக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு வர்ற புத்தி அவனுக்கு வராது. வட இந்தியாவில் போய் பாருங்கள், யாராச்சும் ட்விட்டருக்கு காசை கொடுத்து ட்ரெண்டு உருவாக்குறானான்னு பாருங்கள். வட இந்தியாவில் போய் அரசியல்வாதியை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு இது போட்டால் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பார்வையாளர்களை குறைப்பதும், ஒன்றுமே இல்லாததுக்கு பார்வையாளர்களை கூட்டக்கூடிய மோசடி வேலையை எந்த இந்தியாவில் வேறு மாநிலத்தில் அரசியல்வாதிகள் செய்கிறார்களான்னு பாருங்கள். இவங்க செய்வாங்க, கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த பணத்தை வைத்து. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதுதான் உண்மை. யாருக்கும் சாதக பாதகமாக சொல்வதில்லை. இவர்களுடைய கவட வேஷத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது லேப்டாப் அரசியல். ஸ்டாலின் அவர்கள் இலவச லேப்டாப் கொடுக்குறேன்னு பெருசாக இது பண்ணியிருக்காங்க. உங்கள் கையில் உலகம், உங்கள் கையில் உலகம் இருக்கான். எங்கள் கையில் உலகம் இருக்குன்னா மொபைல் ஃபோன் இருந்தால் இருக்குது, லேப்டாப் இருந்தால் அதுக்கு பேர் உலகம். உங்கள் கையில் உலகமா? உங்கள் கையில் உலகம்னு யாருக்கு மட்டும் கொடுக்குறாரு? இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் 10 லட்சம் லேப்டாப்பு கொடுத்துட்டு அதை மிகப்பெரிய சாதனையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் கொடுத்தது 10 லட்சம். ஆனால் இதே ஜெயலலிதா +2 படித்தவங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, தரமான லேப்டாப். அது இப்போ கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. +2 படித்தவங்களுக்கு, கல்லூரி படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் மொத்தம் 51 லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க ஜெயலலிதா. இவங்க வெறும் 10 லட்சத்தை கொடுத்துட்டு உலகம் உங்கள் கையில் அப்படின்ட்டு பறைசாட்டுறாங்க. சரி, ரைட்டு, அது ஏதோ படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் லேப்டாப் கொடுத்துருக்கீங்க, ரைட்டு. யார் பணத்திலேருந்து கொடுத்தீங்க? அதை உங்கள் திமுக அறக்கட்டளை பணத்தில் இருந்தால் கொடுத்தீங்க, அரசாங்கம் மக்கள் வரி பணத்திலேருந்து தானே கொடுத்தீங்க. அப்போ அந்த லேப்டாப்பில் ஃபோட்டோ போடுறதுன்னா உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் அப்பா ஃபோட்டோவும் எப்படி போடுறீங்க? திமுக அறக்கட்டளை இருந்து கொடுங்க லேப்டாப் ஃப்ரீயாக, உங்கள் படம், உங்கள் அப்பா படம், வேறு யார் படமாச்சு போட்டுக்கோங்க. அரசாங்க பணத்தில் இருந்து கொடுத்துட்டு அதுவும் இவங்க இது ஸ்டிக்கர் வச்சா கிழிச்சு எடுத்துருவான் எல்லாம். அதனால் 2 பேருடைய படம் அப்படியே புதிய வைத்து இம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலம். இம்போஸ் பண்ணினா அப்படியே பதிய வச்சு அதை நீங்கள் அழிக்க முடியாது. அது மாதிரி
எடுத்து லேப்டாப்புக்கு மேலே பார்த்தா இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் கருணாநிதி. அவங்க ஒரு வீட்டு சொத்துலேருந்து கொடுத்தாங்கல்ல. உள்ளுக்குள்ளே திறந்தீங்கன்னா ஸ்டாலின் படம் ஸ்க்ரீனில், அந்த திரையில். அதை நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்க வாங்கின உடனே இப்போ 10 லட்சம் வாங்கினதில் 9 லட்சத்து சில பேர் அதை அழிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை பார்க்குறேன் பாருங்க. பார்த்து எட்டோன்னே யார் பேசுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இப்போ க்ளீனாக இருப்பாரு. அவ்வளோதான். ஸ்டாலின் இதை உள்ளே இருந்தது, ஆனால் வெளியில் இருந்ததை அழிக்க முடியாது, அதை நாங்கள் பதிய வைத்து விட்டோம்னாங்க. ஆனால் நம்ம டிவிக்கு ஆளுங்க எல்லாத்தையும் அது மேலேயே வந்து விஜயோட அப்பா இதை ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க. இந்த வீடியோவை பாருங்க. அதனால் பார்த்தீங்கல்ல, டிவிக்காரங்கள் லேப்டாப்பில் அவங்க ஸ்டாலின் கருணாநிதி படத்தை மறைத்து விஜய் படத்தை வச்சுட்டாங்க. இப்போ மாணவர்களில் ஏடிஎம்கே மாணவர்கள் இருப்பீங்கள்ல, குடும்பம் இருப்பீங்கள்ல, நீங்கள்லாம் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் ஜெயலலிதா ஃபோட்டோவையும் மேலே ஒட்டிக்கங்க, பிஜேபி மோடி ஃபோட்டோவை மேலே ஒட்டிக்கங்க. உங்களுக்கு யார் இஷ்டமோ அவங்க படத்தை இது வச்சு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிக்கங்க. காரணம், இவர்கள் படத்தை போடுவதற்கு இவர்கள் சம்பாதித்த பணத்திலிருந்து மாணவர்களுக்கு வாங்கி கொடுக்கவில்லை. அது அரசாங்கத்தின் சொத்து. யார் யார் எந்தெந்த தலைவர்களை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுடைய படத்தை போட்டுக்கொள்ளுங்கள். அதுதான் இவர்களுக்கு கொடுக்கும் சரியான பதிலாக இருக்கும். எதில் போய் யார் ஃபோட்டோ போடுறதுன்னு ஒரு விவசாயம் வேணாங்க. ஜெயலலிதா ஃபோட்டோ போடலையான்னு கேட்பீங்க. ஜெயலலிதா ஸ்டிக்கராக தானே போட்டாங்க, எல்லாம் பிச்சுக்கிட்டாங்க. ஜெயலலிதா பிடிக்காதவங்களாம் பிச்சுட்டாங்க. நம்மளை பிக்கக்கூடாதுன்னு சொல்லி இம்போஸ் பண்ணி போட்டிருக்கீங்களே, யாருமே மாற்ற முடியாதுன்னு ஒட்டிட்டான் அவன் மேலே ஸ்டிக்கரை. அதனால் 9 லட்சத்தி சில இதில் எல்லாம் ஒட்டிட்டாங்க. நான் சொல்கிற ஃபிகர் தப்புன்னா நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் 2 பேர் படம் இன்னும் எத்தனை லேப்டாப்பில் இருக்குது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். மக்கள் அந்த அளவிற்கு விரக்தி அடைந்திருக்கிறார்கள், வெறுப்பு அடைந்திருக்கிறார்கள். அதனால் லேப்டாப் அரசியல் பண்ணாதீங்க. இவங்க பிஜேபி வந்துக்கிட்டு இது சென்சார் அரசியல் பண்ணுறபடி திமுக லேப்டாப் அரசியல் பண்ணாதீர்கள். மக்கள் மனதில் நீங்கள் இல்லை, அதனால் அது எடுபடாது என்ற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.